லாவண்யாவுக்கு நல்ல பழக்கவழக்கங்கள் சொல்லி தரணும்னு அஞ்சலி விரும்புறதால, அபியும் வந்து தன்னோட அப்பா உயிர காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க வேலைக்காக. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, லாவண்யாவுக்கு நெறைய விஷயங்கள புரிய வைக்கிறாங்க அபி. இந்த மாரி உங்களுக்கு வந்து ராகவ் வேணும்னா, நீங்க நல்ல பழக்கவங்கள கத்துன்னு தான் ஆவணும். வேறு வழியே கிடையாது. அதனால நான் சொல்றபடி நீங்க நடந்தா கண்டிப்பா சீக்கிரமாவே நீங்களும் ராகவும் வந்து நல்ல ஜோடி ஆகலாம். பாட்டிக்கும் உங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் என்ன நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம். நான் சொல்றத கேட்பீங்களா லாவண்யான்னோனே, லாவண்யாவும் யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாவண்யாவும் ஒத்துக்கிறாங்க. சரி அபி உன் விருப்பப்படியே ஆகட்டும். சீக்கிரமாவே வந்து நான் வந்து ராகவ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அபியும் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆயத்தமாறாங்க. இந்த சூழ்நிலையில அபி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி நான் அதன்படி முதல் ஸ்டெப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவும் சொல்றாங்க. நீங்க என்ன பண்றாங்க, லாவண்யாக்கு கால் பண்றாரு நம்ம ராகவ். என்னாச்சு திடீர்னு கால் பண்ணி வந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி வந்து நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்ல பிரச்சனையிலேருந்து உண்மைதான். ஆனா, அதுலேருந்து வந்து ஒருத்தி என்ன ரிலீஃப் பண்ணிட்டா. அவ யாருன்னு தெரியுமா? அப்படின்னோனே, தயவுசெய்து அபின்னு மட்டும் சொல்லிடாத. அபி தான் வேறு வழியே கிடையாது அப்படின்னோனே, என்ன சொல்ற? ஆமா, அபி எனக்கு நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் பாட்டிக்கு பிடிச்ச மாரி பழக்கவழக்கங்கள்லாம் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கா. அந்த பூஜை விஷயத்தெல்லாம் நான் கத்துக்கிறேன்னா, சீக்கிரமாவே பாட்டிக்கு நான் பெட் ஆயிடுவேன். அப்புறம் என்ன உனக்கும் எனக்கும் கல்யாணம் சீக்கிரமாவே நடந்துரும் அப்படின்னோனே, சரி நான் வச்சுடுறேன், வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாரு. அஞ்சலி வந்து ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சித்தி வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வந்து லாவண்யா போயிடுவா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அஞ்சலி. எதுக்காக தேவையில்லாமல் அபியை கூட்டிகிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டி அங்கே வரதால பாட்டி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பாட்டி வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நல்ல காலம், இந்த லாவண்யா வந்து வீட்டை விட்டு போகிறா, அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. அங்கே வர ஆகாஷ் வந்து யோசிக்கிறாரு. அபி வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் அனு நான் சந்திக்கவே முடியாது. எங்கள் 2 பேருக்குள்ள காதல் அவ்வளோதான். அதனால் வந்து லாவண்யா வீட்டை விட்டு போகக்கூடாது. அபி இங்கே சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, அபி வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லாவண்யா இங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்ன அபி சொல்கிற, கொஞ்ச நேரத்தில் எப்படி இந்த மாயமந்திரம்லாம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கரெக்டாக அஞ்சலி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. லாவண்யா வராங்க. லாவண்யா வந்து ஆமாம் அபி சொல்கிறது உண்மைதான். இனிமேட்டு அபி வந்து ட்ரைனிங் பண்ணுற விஷயத்தில் நான் நடந்துக்க போகிறேன். கூடிய சீக்கிரமாகவே வந்து நான் வந்து அம்மாவுக்கு பிடிச்சவங்கள நான் மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி போய் பாட்டி கிட்ட, பாட்டி நான் முதல் முறையாக ஒரு வேலையை தொடங்கியிருக்கேன். இதில் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே பாட்டி மாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அபி சொன்னோன்னே வந்து என்ன பண்ணுறாங்க, லாவணியாவும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியவங்க வந்து அமைதியாக இருந்தாவே வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க அபி. உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல லாவண்யாவுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வெற்றி அடைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு மருமகளாக நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது